கார்த்திக் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்ல பொதுவா இருக்கு. அந்த லாஜிக் தான் நான் புரியலன்னு சொன்னேன். ஏன்னா அர்த்தம் புரியுது எனக்கு. கூட்டணின்னு பேச்சுவார்த்தைக்கு வரோம்னாலே ஆதரவுன்னு தானே அர்த்தம். இப்போ you want to sit and talk on the table, across the table, whatever. உங்களுடைய ஒப்பீனியனை நீங்க சொல்லுவீங்க, எங்களுடைய ஒப்பீனியனை நாங்க சொல்லுவோம். அது கூட்டணி. எங்களுக்கு இது பிரின்சிபல் ஸ்டாண்ட் இருக்கு. இதற்கு உங்களுக்கு சம்மதமா நாங்க சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். அதன் பிறகு ஏற்படும் கூட்டணி. ஆனா கண்ணை கட்டி விட்ட மாதிரி பிளைண்டா முதல்ல ஆதரவு கொடு, அப்புறம் கூட்டணி பத்தி பேசுவோம், அப்புறம் தொகுதி பத்தி பேசுவோம் அப்படின்னு சொன்னா நாம் அடிமை அல்ல. நாங்கள் தமிழக மக்களோ எங்கள் கட்சியை சார்ந்தவர்களோ யாருமே இங்கே யாருக்கும் அடிமைகள் அல்ல. நான் இதை கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொல்றேன். ஏன்னா எலெக்ஷன்ல தனியா கூட நிக்கலாம், தன்மானத்தை இழக்காமல். நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க, எந்த ஒரு கொள்கைக்காக நிக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். நீங்க அடிமையாக இருக்க வேண்டும், நாங்கள் சொல்வதை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அது எலெக்ஷன்ல தனியா நின்று தோத்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு கூட்டணி தேவையில்லை. எல்லாரும் புதியவர்கள் தானே, ஒரு காலத்துல எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சது தானே. 125 வருஷம் ஆச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு. அவங்களுக்கு 41 இடம் தானே. தமிழ்நாட்டின் டைனமிக்ஸ் பாருங்க எப்படி மாறுது. சோ யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு எல்லாரும் உணர்ந்த சந்தோஷம். அந்த பணிவு, அந்த தன்னடக்கம், அந்த டிசிப்ளின் பேச்சிலையும் செய்கையிலையும் ஆட்டிடியூட்லையும் இருந்தா மக்களுக்கு நீங்க நிதானமாக யோசித்து நல்லது செய்ய முடியும். நான் தான்றது, என்னால் மட்டுமே முடியும்ன்றதுதான் அகம்பாவம். என்னாலும் முடியும், அது கான்பிடன்ஸ். எனக்கே எல்லாம் தெரியும்னு நான் இந்த கார்த்திக் சொல்றேன்னா அது தவறு. யாருக்கும் எல்லாம் தெரியாது. We are not puppets and we will not be puppets. நான் சொன்னேன், எங்களுடைய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு தெரியும். நான் எல்லா தலைவர்களையும் மதிப்பவன், பெரியவர்களை மதிப்பவன். எந்த தலைமையை பற்றியும் இண்டிவிஜுவலா நான் விமர்சனம் செய்ய மாட்டேன், பெயர் சொல்லி சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா சில விஷயங்கள் தெளிவுபடுத்தும் போது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம தெளிவுபடுத்தலன்னா இதை நம்ம பயந்த மாதிரி ஆகணும். அந்த பயத்தில் வந்த குணம் நமக்கு அது கிடையாது. கடவுளுக்கு பயப்படுவோம், மனசாட்சிக்கு பயப்படுவோம், மக்களுக்கு பயப்படுவோம். மக்களுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை, உண்மையை சொல்லுவோம். அதுல என்ன பயம்? நமக்கு என்ன பயம்? மடியில கனம் இருந்தால்தான் பயம், நமக்கு கிடையாது. ஃப்ரீ, அவ்வளவுதான், ஃப்ரீ. இட்ஸ் லைக் ஊழல் சரித்திரமோ ஏமாற்றியதோ, ஆட்சியில் இருந்து மாறி 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 ஆட்சி நடக்கும்போது ஆட்சியை எப்படியும் பிடித்து விட வேண்டும் இந்த முறை என்று தன்னிலை இழக்கக்கூடாது.